நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ சாகணும்னா நான் இப்படி எல்லாம் பண்ண? ஏதோ நான் வைட்டமின் மாத்திரை கொடுத்ததுனால சரியா போச்சு. இது நான் தூக்க மாத்திரை கொடுத்திருந்தா செத்திருப்பேன். அவ்வளவுதானே. பிரியா, உயிரோட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? சாகிறதெல்லாம் கோழத்தனம். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்னு போராடினாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி கேவலமான யோசனையெல்லாம் உன் மூளையில இருந்து எடுத்து போடு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். சரியா? அம்மா, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க? நான் அங்க வரேன். வேணாம் வேணாம், நீ வர வேணாம். நீ வந்தா ரவிக்கு நம்ம மேல இன்னும் சந்தேகம் வந்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் போன்ல இருந்து கால் பண்றேன். சரி பிரியா, வீட்டுக்கு போனது மறக்காம போன் பண்ணுமா? என்ன? இவ கொஞ்சம் கூட அறிவில்லாம நடந்துக்கிறா. என்ன பண்றது இவள? உட்காருங்க. மிஸ்டர் ரவி, உங்க வைஃப் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. சோ இத கட்டாயம் நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். டாக்டர், அவ சாப்பிட்டது விட்டமின் டேப்லெட் தானே? இருக்கலாம். அவங்களோட எண்ணம் சூசைட் பண்ணணும்னு இருந்திருக்கு. கவலைப்படாதீங்க, நான் இந்த விஷயத்தை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஏன்னா சக்கரவர்த்தி குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய நான் கெடுக்க விரும்பல. கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா சூசைட் பண்ற அளவுக்கு பிரச்சனையை வளர்க்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட பேசி பாருங்க. இனிமே இப்படி ஆக விட மாட்டேன் டாக்டர். இப்பவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். குட். நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. சுமித்ரா, அவங்க இன்னும் வரலையே, ஒரு போன் பண்ணி கேள. ஆமா சுமித்ரா. என்ன பிரியா, என்னமாச்சு? என்ன பதிலே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு ரவி. அம்மா, இவ வந்து ரவி, என்ன யோசிக்கிற? சொல்லு. பிரியாவுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுமா. ஃபுட் பாய்சனா? ஆமா அத்தை. ஓ, அத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? போகட்டு விடு சித்ரா, அவங்க நல்லபடியா வந்துட்டாங்கல்ல. ரவி, டாக்டர் என்ன சொன்னாங்க?
எந்த பிரச்சனையும் இல்ல தானே? எந்த ப்ராப்ளம் இல்லை பாட்டி. டேப்லெட் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ச்சே, அவ்வளவுதானா? கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் பதறி போயிட்டோம். பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடு. ரவி, அவளை கூட்டிட்டு போப்பா. தலை வெடிச்சிரும் போல இருந்தது. வா கடவுளே. சீதா நில்லு. பிரியாக்கு ஃபுட் பாய்சன் ஆகலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்துச்சு? எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. அக்கா சாப்பிட்டதுல ஏதோ கோளாறு, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நிஜமா? சரி போ. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எதுவா இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். ஏய், நீலி கண்ணீர் வடிக்காத. உன்னை காப்பாத்ததுக்காக அவங்க கிட்ட போய் சொன்னேன்னு நினைச்சியா? அண்ணி கையெடுத்து கும்பிட்டாங்க, அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், அதனாலதான் சொல்லல. ஆனா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணன்னு வச்சுக்கேன், இந்த எல்லா விஷயத்தையும் நானே அவங்க கிட்ட சொல்ல வேண்டி வரும். ஐயோ, கண்டிப்பா நான் நாடகம் ஆடலைங்க. அது விட்டமின் மாத்திரைன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை கொடுக்கணும் தான் இப்படி பண்ணேன். அது என்னையே பழிவாங்க பாத்துருச்சுங்க. போது நிறுத்தடி. மறுபடியும் போய் சொல்லாத. எப்படி உனக்கு உங்க அம்மாவுக்கு இப்படி மனசு வருது? எனக்கெல்லாம் கனவு கூட நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னா இது சக்கரவர்த்தி குடும்பம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது உனக்கு இல்லடி. ஏங்க, நான் சாகணும்னு நினைச்சது உண்மை உண்மை உண்மை. ஏய், பேசாத. இதுக்கு மேல பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இது ரொம்ப அநியாயம். மரண தண்டனையில இருக்கிறவங்கள கூட கடைசியா நீ என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு கேட்பாங்க. ஆனா அத கூட நீங்க என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஏன் ரவி இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறீங்க? நீ பண்ண தப்புக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது கம்மிதான். அதனால நீ என் கூட இருந்தாலும் என்கிட்ட பேச வேண்டாம் நான் சொன்னேன். என் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா உன்னை எப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பான். ஆனா நான் இன்னும் உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஓ, நான் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேனா? இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் என் அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன். என் அம்மா கூட இருந்தாலாவது என்ன கண் கலங்காம பாத்துப்பாங்க. ஏய், உனக்கு அதான் இஷ்டம்னா போயிடு.
ரவி பிரியாவையும் சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, அவ வேண்டான்னு சொல்லிட்டா. மாத்திரை மருந்தாவது சாப்பிட்டாளா இல்லையா? சாப்பிட்டா. ம். ரவி, நாளைக்கு என்ன மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல? காலையில 8 மணிக்கெல்லாம் நாம அங்க இருக்கணும். ம். நாளைக்கா? ஆமா, ஏன்? ஏங்க, நாளைக்கு நமக்கு கல்யாண நாளுங்க. கல்பனா விஷயத்துல தலையிட்டு எப்படிப்பட்ட நாளை மறந்துட்டோம். நாளைக்கு முக்கியமான நாள், அப்படித்தானே ரவி? ம். பாத்தியா ராம், சீதா எந்த அளவுக்கு கல்யாண நாளை ஞாபகம் வச்சிருக்கிறான்னு. இதுக்காவது நீ அவளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணும். ஆமா ராம், நாளைக்கு நடக்க போற மீட்டிங்கை நீ போஸ்ட்போன் பண்ணிடு. காலையில பூஜை பண்ணிட்டு வெட்டிங் ஆனிவர்சரி நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். ஓகேம்மா. நாளைக்குள்ள பிரியாவுக்கு உடம்பு சரியாயிடும். நாளைக்கு டின்னர் பார்ட்டி வச்சு சூப்பர் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஓகேவா சீதா? ஓகே. ஆ, ஐய், ஐய். அம்மா, இனிமே என்னால இங்க சகிச்சிட்டு இருக்க முடியாது. ரவி என்னோட பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. இனிமே இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. பிரியா, நான் சொல்றத கேளுமா. இல்லம்மா, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லியும் ரவி கேட்கவே மாட்டேங்கிறாரு. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நாளைக்கு காலையில அங்க வந்துருவேம்மா. ஐயோ பிரியா, நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டேனா நாம பண்ண பிளான் எல்லாம் பாழா போயிடும். ஆமா, அது சரி, நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல தானே? இல்லம்மா. நல்லதா போச்சு. இத பாரு, நாம நினைச்சதை சாதிக்கணும்னா அதுக்கான நேரம் காலம் வரணும். அது வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இத பாருமா, நான் சொல்ற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அம்மா, நான் அப்பவே ரவி கிட்ட போறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா, அதுக்கு ரவி என்ன சொன்னாரு? எல்லாம் ஓ இஷ்டம்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அங்க வந்தே தீருவேன். பிரியா, நீ முடிவே பண்ணிட்டியா? ஆமா, நான் யாருன்னு அந்த ரவிக்கு காட்டாம விட மாட்டேன். வேணா பிரியா, அவசரத்துல எடுக்கிற முடிவு சரியா இருக்காது. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீயே என்கிட்ட வேண்டான்னு சொன்னாலும் என் வாழ்க்கையை நானே பாத்துப்பேன். போன வை. பிரியா, ஹலோ பிரியா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ? இப்படி எல்லாம் பேசுறா. ஒருவேளை சொன்ன மாதிரியே அவ ஆத்திரத்துல கிளம்பி வந்துருவாளோ? ஆஹா, ஐயோ, நம்ம பொண்ணு அப்படிலாம் இருக்க கூடாது.
அண்ணி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரவி. உங்களுக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இங்கிலீஷா? ராம், சீதா, பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. குடு. கடவுளே, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க கடவுளே. இங்க பாரு, இத்தனை நாளும் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஆனா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். அடுத்த வருஷம் ஏன் குள்ளு பேரன் பேத்திகளை பார்க்கணும். என்ன? அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த சித்ரா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வாழ்நாள் முழுக்க நீங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். சீதா, பெரியமாட்ட வாங்கிக்கோங்க. இந்த அத்தை கிட்ட கொடு. போமா. நூறு வருஷம் நல்லா இருக்கணும். பிரியா இங்க. ஆ? அவ ஏன் இன்னும் பூஜைக்கு வரல? ஆமா, சித்தி கிச்சன்ல இருப்பா, நான் பார்த்துட்டு வரேன். இல்லையே, இவ்வளவு நேரம் நான் அங்கதான் இருந்தேன். பிரியாக்கா வரலையே. என்ன ரவி, கிச்சன்ல இருக்காளான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்போ பிரியா உன் ரூம்ல இல்லையா? இல்லம்மா. அப்படின்னா பிரியா வீட்லயே இல்லையா? ஐயோ, வர வர அவளுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அதனால தான் சொல்லாம கொள்ளாம எங்க போறான். சித்தி யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, ஏ பிரியா, எழுந்துருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். போமா. இவ தூங்குறத பார்த்தா இன்னைக்கு எந்திரிக்க மாட்டான். ஐயோ, பிரியா, ரவி ஃபோன் பண்ணிருக்காரு, எந்திரிச்சு பேசடி. என்னால முடியாது, நான் பேச மாட்டேன். இத பாருமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, எந்திரிச்சு பேசுமா. நான் பேச மாட்டேன்னு சொல்றேன்ல, தேவனா நீயே பேசு. போட்டேன்னா மாப்ள, எப்படி இருக்கீங்க? அங்க பிரியா இருக்காளா? இருக்கா, கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. சரி சரி, ஒரு நிமிஷம். ஏய், ரவி லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா, எந்திரிச்சு பேசு. ஒரு நிமிஷம் மாப்ள. ஒரு நிமிஷம், பிரியா கிட்ட கொடுக்குறேன். என்னன்னு சொல்லு. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லணும்? எனக்கு அந்த வீட்ல என்ன மரியாதை இருக்கு? நான் உன்கிட்ட ராத்திரியே சொன்னதானே நான் வீட்டை விட்டு போறேன்னு. அதான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன். இப்படி ஃபோன் பண்ணி நான் சமாதானம் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். இனிமே எனக்கு ஃபோன் பண்ண. போது நிறுத்து.
வீட்டுக்கு எப்ப வருவ? உனக்கா இங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கட்டும், அதனால எனக்கு என்ன? நான் எப்பவுமே அங்க வர மாட்டேன். நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, இது சத்தியம். பிரியா, உனக்கு ரொம்ப ஆணவம் அதிகமாயிடுச்சு. இத பாரு, கடைசியா கேக்குறேன், வரியா இல்லையா? நான் எப்பவுமே ஒரே பேச்சுதான். வர மாட்டேன்னு சொன்னா வர மாட்டேன். பிரியா, ரவி என்ன சொன்னாரு? கூப்பிட்டாரு, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ பிரியா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, நான் எல்லாம் சரியா தான் பண்றேன். இத பாருமா, நீ பெரிய தப்பு பண்ற. நாம பொய் சொல்லிதான் கல்யாணமே பண்ணோம். இப்படி வீம்பு பிடிச்சுக்கிட்டு நின்னா நம்ம காரியெல்லாம் கெட்டு போயிடும். நீயே அந்த பொய்ய காட்டி கொடுத்துறாத பிரியா, சொல்றது கேளு. அம்மா, நம்ம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது உண்மைதான். அதுக்காக நான் 1000 தடவை கூட சாரி கேக்குறேன். ஆனா நான் எவ்வளவு சாரி கேட்டாலும் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இனிமே அவங்க எல்லாருமா வந்து நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம், நீ வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாதான் நான் போவேன். ஆமா, ஒருவேளை அவங்க யாரும் வரலன்னா நான் காலம் பூரா இங்கே இருந்துருவேன். ஐயோ